சார், இன்னைக்குள்ள இளைஞன்ட்ட அறிவு இருக்கோ இல்லையோ, அழகு இருக்கோ இல்லையோ, திறமை இருக்கோ இல்லையோ, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு சார், குசும்பு. ஆமா, அது என்ன? குசும்பு. ஆமா, பாசக்கார பசங்களா இருங்கடான்னா இவனுங்க குசும்புக்கார பசங்களா இருக்காங்க. வாத்தியார் கேட்காத பையன்ட, டேய் அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு உடனே பையன் சொல்லுவான், சார் நீங்க என் மேல வச்சிருக்கிறது அன்பு, நான் உங்க மக மேல வச்சிருக்கிறது காதல் சார் அப்படிங்கிறான். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் சார், நம்ம சுதீர் அளவு இருப்பான், டெய்லி மேக்ஸை தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். நான் கூப்பிட்டேன், தம்பி இது தப்பு அப்படின்னு சரியா சொல்லி கொடுத்தேன். அடுத்த நாளும் தப்பா வசா பண்ணிட்டு போனான். இப்படி 3 நாளா தப்பு தப்பா பண்ணிட்டு போனான். 3ஆவது நாள் கூப்பிட்டேன், மண்டையில ஒரு தட்டு, டேய் உனக்கு தான் நான் 3 நாளா சரியா சொல்லி தந்தாச்சுலா, பிறகு ஏன்டா நீ தப்பு தப்பா பண்ணிட்டு போற? அது வேற ஒண்ணு இல்லனே, நான் மேக்ஸை தப்பா பண்ணிட்டு போனாதான் எங்க வனஜா டீச்சர் என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளுவாங்கங்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும்போது தான் சார் எனக்கு சிரிப்பா வருது. இதாவது பரவாயில்ல சார், சில பிள்ளைங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்து அன்னைக்கு 2 பிள்ளைங்க உட்காந்து குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கு. எப்போ 2-3 பிள்ளைங்க உட்காந்து குசு குசுன்னு பேசுகோ, அப்பமே அங்க எவனோ ஒருத்தன் கவர போறான்னு அர்த்தம். அந்த பிள்ளை சொல்லுகா, எடி உனக்கு ரோஜா வாசனை பிடிக்குமா இல்ல மல்லி வாசனை பிடிக்குமான்னு கேட்கிறா. உடனே அவ சொல்லுகா, எனக்கு ரோஜா, எனக்கு ரெண்டையுமே பிடிக்காது, நம்ம வீட்டுக்கு ஏத்தால இருக்கான சீனிவாசன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறா. சார் நைட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். 20 நைட்டிய போடுக்கு, 60 நைட்டிய போடுக்கு. எது 20 எது 60ன்னு வித்தியாசமே தெரியல. சார் நீங்க நினைக்கலாம் 20 நைட்டிய போட்டா என்ன 60 நைட்டிய போட்டான்னு உங்களுக்கு கேள்வி எல்லாம் சொல்லுங்க. கேட்கலையோ? நான் கேட்க மாட்டேன். நீங்க நினைக்காட்டாலும் எங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் என்கிட்ட கேட்கலாம். அன்னைக்கு இப்படிதான் சார் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஆசையா மல்லிகை பூவும் அல்வா வாங்கி கொண்டு போனாரு. அத மனைவிக்கு கொடுக்கிறதுக்கு பதில் மாமியாருக்கு கொண்டு கொடுத்து விட்டாரு. ஏன்னா மனைவி நைட்டிய போட்டிருக்கா, மாமியார் நைட்டிய போட்டிருக்கா. ஆடம்பரம் என்ற போர்வையில் 6 அடி கூந்தலை அரையடியாக்கி 16 முழ சேலையை நீக்கி மிடி சுடிதார் அணிந்து புருவ மத்தியிலே ஒரு போலி பொட்டு வைத்து பருவ உள்ளத்தை கவரும் செண்டு பூசி மேட்சுக்கு மேட்ச் அணிந்து சீவி சினுக்கெடுத்து சிங்கார போட்டுட்டு நாகரீகங்கிற பேர்ல வீதி உலா வராங்களே, இந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது தான் சார் எனக்கு சிரிப்பு வருது. தம்பி சொல்லுங்கக்கா. தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். என் ஹாஸ்டல்ல காலேஜுக்கு 8 மணிக்கு போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 7 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிப்பா. நான் மட்டும் 5 மணிக்கே எந்திரிச்சு குளிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 6 அடி கூந்தல் எப்போ காய்றது, நான் எத்தனை மணிக்கு காலேஜுக்கு போறது? சார் நான் என்ன சொல்லுவேன், இயற்கையிலே உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுக்கிடுங்க. இப்ப எக்ஸாம்பிள் இயற்கையில நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தீங்களா? ஒரு சைடு பார்க்க அஜித் மாதிரியும், ஒரு சைடு பார்க்க விஜய் மாதிரியும், அப்படி கமலஹாசன் கலர்ல எவ்வளவு அழகா இருக்கேன். கிளம்பிட்டானுங்க ஐயா, கிளம்பிட்டானுங்க ஐயா. ஒன்னு அந்த அக்காக்கு முடிய கொஞ்சம் நல்லா இழுத்து பாருங்க, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இத பாருப்பா, இந்த பொம்பளை எல்லாம் என்ன மாட்டாத, உன்னுடைய நிறத்தில் இருக்கலாம் கருப்பு, மேடைக்கென்று எனக்கு இருக்கிறது ஒரு பொறுப்பு. ஐயா, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்குதுங்கய்யா. ஒரு கடவுளோட வாகனம் மயில், ஒரு கடவுளோட வாகனம் எலி, இன்னொரு கடவுளோட வாகனம் புலி. ஓகே ஐயா, எருமை கூட ஒரு கடவுளுக்கு வாகனமா இருக்குதுங்கய்யா. ஆனா இந்த பாழா போன மனுஷன் எந்த கடவுளுக்காவது வாகனமா இருக்கானா ஐயா? இல்ல. ஏன்னா கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, இவனை நாம வாகனமா வச்சிருந்தா இவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளையே கடத்திட்டு ஓடிடுவான்னு. ஆனா உங்களோட கருத்தை நான் மறுக்கல. மனிதனை வந்து வாகனமா வச்சுக்கலாம். ஆனா ஒரு சில கோயில்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், சிவனுக்கு, அம்பாளுக்கு வாகனம் வச்சாக்கா பூத வாகனம்னு ஒன்று வச்சிருப்பான், பூதகி வாகனம்னு ஒன்று வச்சிருப்பான். அந்த பூத வாகனத்தை பார்த்தா மனுஷன் மாதிரியே அவனுக்கு கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், பெரிய வயிறு இருக்கும், பெரிய நாக்க நீட்டிட்டு உட்கார்ந்துருப்பான். அவன் பேர் பூத வாகனம்னு. அதே மாதிரி மனித இனத்திலையும் சில பேர் பூத மாதிரி இருந்து இந்த சமுதாயத்தை சுருட்டி விழுங்கக்கூடிய, ஏப்பம் விடக்கூடிய சில மனிதர்கள். நானும் சொல்றேன். சொல்லுமா. கடவுளையே ஏமாத்துற இந்த மனுஷனுக்கு நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துறதா பெரிய விஷயம்.
இப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி பொழைக்கிறான் பாத்தீங்களா மக்கள், அவங்க மீது தாங்க எனக்கு கோபம் வருது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ரேஷன் கடை எடுத்துக்கங்க. நம்ம அரசாங்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுக்கா வேண்டி 35 கிலோ அரிசி வந்து தாரதாட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு. அவங்க பையங்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்கிறாங்க. இவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதா எழுதி வாங்கி அந்த 35 கிலோ அரிசியை வாங்குறாரு. அதோட மட்டும் இல்லைங்க, அவர் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இவர் தர வேண்டிய சம்பளத்துக்கு பதிலாட்ட அந்த அரிசியை தாராரு. இதனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு இந்த நலத்திட்டம் போய் சேர முடியாத அளவுக்கு ஆகுது. இவ இப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி பொழைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதுதான் எனக்கு கோபம் வருது. தாயின் தொப்புள் கொடி பிரிந்து வந்தேன், என் பாரத தாயின் தேச கொடி காக்க வந்தேன். பலத்த பாதுகாப்போட நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம் பாத்தீங்களா, இதை பார்த்து நான் சிரிக்கிறேங்க. ஆனா நான் சிரிக்கக்கூடிய சிரிப்பு ஆனந்த சிரிப்பு இல்லைங்க, அது ஒரு ஆதங்க சிரிப்பு. இன்ப சிரிப்பு இல்லைங்க, அது ஒரு ஈண்டெடுக்கும் சிரிப்பு. உறக்க சிரிப்பு அல்ல, அது ஒரு ஊமை சிரிப்பு. எக்கால சிரிப்பு இல்லைங்க, அது ஒரு ஏக்க சிரிப்பு. காரணம் என்னுடைய பாரதம் அல்லவா. சபாஷ். இது எகத்தால சிரிப்பு அல்ல, ஏக்க சிரிப்பு என்று சொன்னீர்களே. ஆக இந்த இந்தியாவை பார்த்து நீங்கள் ஒரு இருமாப்பு சிரிப்பு சிரிக்காமல் இரக்கத்தோடு சிரிப்பதால் பரவாயில்லை. என் பாரதத்திற்கு இப்படிப்பட்ட நிலம் வந்துச்சே, அதை நினைச்சுதான் சார் நான் சிரிக்கிறேன். அன்னைக்கெல்லாம் நம்ம பிரதமர் நேரு எல்லாம் பிரதமராக இருக்கும்போ எப்படி கொடியேற்றுவாங்க? நேருவும் சில தலைவர்களும் போய் கொடியேற்றுவாங்க. அப்புறமா என்னாச்சு, நேருவோட கொஞ்சம் அதிகாரிகளும் போக தொடங்கினாங்க. அப்புறமா என்னாச்சு, அந்த அதிகாரிகளோட கொஞ்சம் காவலர்களும் போக தொடங்கினாங்க. அப்புறம் நிலைமை எப்படி மாறி வருது பாருங்க. அந்த காவலர்கள் லத்தியம் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப இயந்திர துப்பாக்கியும் தாண்டி ராணுவ பாதுகாப்போட கொடியேற்ற வேண்டிய நிலைமை. அதுலயும் இப்ப ஓரடுக்கு பாதுகாப்பு, ஈரடுக்கு பாதுகாப்பு, மூன்றடுக்கு பாதுகாப்பு, இப்படி போய் போய் சொல்ற இன்னும் 1-2 வருஷத்துல பிரதமர் வீட்டுக்குள்ள இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல கொடியேற்றுவாருங்க. அந்த நிலைமை தான் நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுது. அப்படிப்பட்ட நிலைமை வந்துச்சு, அதனால தான் நான் சிரிக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை வந்ததற்காக சிரிக்க கூடாது, ஏன் இந்த நிலை என்று சிந்திக்க வேண்டும் என்பது மட்டுமே அரட்டை அரங்கத்துடைய தலையாய கடமையாக இருக்கும். அப்போ இங்கிலாந்தினுடைய பிரதமர் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில் நம்ம நேருவுக்கு ஒரு தந்தி கொடுத்தாருங்க. எப்படி கொடுத்தாருன்னு தெரியுமா? ஆண்டாண்டு காலமாக எங்களின் விரோதியாக அந்நியனாக இருந்த காந்தியை கொல்லணும்னு நாங்க நினைக்கலங்க. ஆனா உங்க நாட்டில் உள்ள மதவாதம் ஒரு வருஷத்துக்குள்ள அவரை கொண்டு போட்டு என்ன தந்தி கொடுத்தாங்க. அந்த தீவிரவாதமும் மதவாதமும் தானங்க நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாக்கிச்சிங்க. ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம இந்தியாவை மட்டும் சொல்றீங்களே ஐயா, சுதந்திர தினத்தை இந்த உலகத்துல உள்ள எல்லா நாடுமே பாதுகாப்போட தானே ஐயா கொண்டாடிட்டு இருக்கு. ஆமா, சரியான கேள்வி தாங்க. அவங்க கேட்டது சரிதான். உலகத்துல மற்றுள்ள நாட்டோட நாம பாதுகாப்பு நம்ம கொடுக்கறாங்க. ஆனா ஒண்ணு நாம அறிவிச்சிருக்கிறோம், உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்லி இருக்கிறோம், டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு அறிவிச்சிருக்கிறோம். ஆனா அரபு நாடெல்லாம் அப்படி இல்லைங்க. அங்க மன்னராட்சி நடக்குது, நிறைய நாட்டுல ராணுவ ஆட்சி நடக்குது. அவங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனா நாம அஹிம்சையை சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு இதை செய்யறமே, அதை நினைச்சு தாங்க நான் வேதனைப்படுறேன், வேதனையோடு சிரிக்கிறேன்.